தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் ஜூன் 28ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் தாமரை கனி இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தாமரை கனி. வணக்கம் கற்பகம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண்கள் மாவட்ட அளவில் எடுத்த 3 மாணவர்களை தேர்வு செய்து தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஊக்கத்தொகை பாராட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்திருக்கிறார். இந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி விஜய் 2024ஆம் ஆண்டில் நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்ட உள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சந்தித்தாலும் கட்சியாக தொடங்கப்பட்ட பின்பு முதல் முறையாக தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக மாணவிகள் சந்தித்து இந்த ஊக்கத்தொகையும் பாராட்டு சார்ந்து வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது 2 கட்டமாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முதற்கட்டமாக வருகின்ற 28ஆம் தேதி அன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த பாராட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. 2ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி செங்கல்பட்டு 2ஆம் கட்டமாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக இது பிரிக்கப்பட்டு இந்த பாராட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அந்த முதற்கட்டத்தில் அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நீலகிரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுடைய மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் ஊக்கத்தொகையும் நடிகர் விஜயும் நடிகரும் தாவாக்கனுடைய தலைவர் விஜய் நேரடியாக மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார். 2ஆம் கட்டமாக ஜூலை மாதம் 3ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு மீதமுள்ள மாவட்டங்களுடைய மாணவர்களுக்கும் நேரடியாக நடிகர் விஜய், தாவாக்கா தலைவர் விஜய் நேரடியாக அந்த ஊக்கத்தொகையையும் அதுபோல பாராட்டு சான்றிதழையும் வழங்க இருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையில் தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவிக்க உள்ளார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக பொதுச்செயலாளர் ஆனந்த் தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி தாமரை கனி. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்தோம். மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதியும் பாராட்டு விழா நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, குமரி, கரூர், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பாராட்டு விழா நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பாராட்டு விழா நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதல் கட்டமாக அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், சிவகங்கை, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும், 2ஆம் கட்டமாக செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், நாகை, பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாராட்டு விழா 2 கட்டங்களாக நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, குமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும், 2ஆம் கட்டமாக செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டு விழா நடத்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது.